தன்னை விட 13 வயசு மூத்த பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு இங்க ஒரு 2K வாலிபர். 3 முடிச்சு போட்ட 3 மாசத்துல காதல் மனைவியோட கதையை முடிச்சது ஏன்? ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கல் தொழிலாளர் 2வது தெரு. இதுவரை ஊடக வெளிச்சத்தை பார்த்திராத அந்த பகுதியை கிரைம் சீனுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சூரிய பிரபா கார்த்திக் தம்பதியினர். 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த ஜோடிக்கு காதல் திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் எது நடந்துவிடக்கூடாது என மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த கற்பனையை விட படுபயங்கரம் தற்போது நடந்திருக்கிறது. காதல் மனைவியை அடித்தே கொலை செய்திருக்கிறார் அந்த புது மாப்பிள்ளை. என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் மேகநாதனை விசாரணையில் களமிறக்கினோம். கொல்லப்பட்டவர் 38 வயதான சூரிய பிரபா. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சூரிய பிரபாவின் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. கணவரிடமிருந்து முறைப்படி விவாகரத்து பெற்ற சூரிய பிரபா அதன் பிறகு தாய் வீட்டிலேயே தங்கி அருகில் உள்ள கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். தினமும் ஆலங்குளத்திலிருந்து பேருந்து மூலமாக தான் சூரிய பிரபா அவர் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு சென்று வர வேண்டும். அரசாங்கம் மகளிருக்காக விலையில்லா விடியல் பேருந்துகளை இயக்கினாலும் சூரிய பிரபாவிற்கு பிரைவேட் பஸ் தான் மிகவும் பிடிக்குமாம். காரணம், விவாகரத்தில் முடிந்த வாழ்க்கைக்கு விடியலாக அமைந்திருக்கிறார் அந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் கார்த்திக். அந்த பேருந்தில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சூரிய பிரபாவிற்கென எப்போதும் தனி இடம் இருந்திருக்கிறது. அது நடத்துனரின் இருக்கை கிடையாது, கார்த்திக்கின் இதயம். ஆம், 24 வயதான அந்த வாலிபரும் சூரிய பிரபாவை உருகி உருகி காதலித்திருக்கிறார். இருவரும் சென்ற தை மாதம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மீதுள்ள அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். சூரிய பிரபாவிற்கும் கார்த்திக்கும் 13 வருட வயது வித்தியாசம் இருந்த காரணத்தால் அப்போதே வாழ்த்த வந்தவர்கள் கூட இந்த காதலுக்கு கண் இல்லை என கமெண்ட் அடித்து சென்றிருக்கிறார்கள். அதே நேரம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என விரும்பியுள்ளனர். ஏற்கனவே சூரிய பிரபாவின் முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்த காரணத்தால் கார்த்திக்கிடம் சூர்யாவை நல்லபடியாக பார்த்து கொள்ளுமாறு கண் கலங்கியுள்ளனர். ஆனால் சந்தோஷமாக தொடங்க வேண்டிய வாழ்க்கை சந்தேகத்தோடு தொடங்கியிருக்கிறது. கார்த்திக்கிற்கு சூரிய பிரபா பணியாற்றும் இடத்தில் அவர் வேறு ஒரு ஆண் நண்பரோடு தொடர்பில் இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதே போல சூரிய பிரபாவிற்கும் கார்த்திக் தன்னை போலவே பல பெண்களுக்கும் விடியலாக அமைந்திருப்பாரோ என்கின்ற சந்தேகம். இருவரும் திருமணமான நாள் முதலே யாரோட சாட்டிங், எங்க போயிட்டு வர, என்ன திடீர்னு செல்போனை பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு என சகஜமாக நடக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் சந்தேகப்பட்டு சண்டையிட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் காதலிக்கும் போது கேரிங்காக தெரிந்த வயதான தோழி திருமணத்திற்கு பிறகு டார்ச்சராக தெரிந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று தலைக்கேறிய மதுபோதையில் வீட்டிற்கு வந்த கார்த்திக்கிடம் வழக்கம் போல சூரிய பிரபா சண்டையிட்டுள்ளார். இருவரும் அவர்களுடைய தனிமனித சுதந்திரத்தை முன்னிறுத்தி வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கார்த்திக் சூரிய பிரபாவை கொலைவெறி தீர தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சூர்யா மயங்கி கீழே விழ கார்த்திக்கும் மதுபோதையில் மட்டையாகி இருக்கிறார். மறுநாள் பொழுது விடிந்த போதுதான் சூரிய பிரபா இறந்துவிட்டது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக காதல் மனைவியை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடிய கார்த்திக், மனைவிக்கு திடீர்னு பிக்ஸ் வந்துருச்சு டாக்டர், எப்படியாச்சும் காப்பாற்றுங்கள் என கதறி இருக்கிறார். ஆனால் சூரிய பிரபாவின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதோடு சூரிய பிரபாவின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சூரிய பிரபாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு கார்த்திக்கை கைது செய்துள்ளனர். உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவந்த பிறகே சூரிய பிரபா எதனால் உயிரிழந்தார் என்கின்ற உண்மை வெளிவரும். சம்மர் ஹாலிடேல விருந்தினர்கள் வர்றதும் அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதும் சகஜமான ஒன்று தான். ஆனால் அதையெல்லாம் சாமர்த்தியமாக சமாளித்து குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பத்தினருக்கு மத்தியில் ஆத்திரப்பட்டதால் நடந்திருக்கு இந்த படுபயங்கர கொலை.
கோடை விடுமுறைக்காக பாட்டி வீட்டுக்கு வந்த பேர குழந்தைகள் இப்படி ஒரு படுபயங்கரம் நடக்கும்னு கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. துக்கம் தாங்க முடியாம இங்க அழுதுட்டு இருக்கிற பெண்ணோட தாய் கழுத்தறுத்து மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த படுபயங்கரத்தை செஞ்சவர் இந்த பெண்ணோட தகப்பன்னு தெரிய வரவும் இந்த உலகத்துல தனக்கான மொத்த ஆதரவும் ஒரே நொடியில முடிஞ்சு போனது நினைச்சு ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. சம்பவ இடத்துல இருந்து இறந்தவரோட உடலை மீட்ட போலீஸ் அதை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு விசாரணையை தொடங்கி இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்ற முழு குற்ற பின்னணியை தெரிஞ்சுக்க செய்தியாளர் கார்த்திகோட விசாரணையில களமிறங்கினோம். கொல்லப்பட்டவர் 55 வயதான பரமேஸ்வரி, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வெள்ளாளர் வடக்கு தெருவை சேர்ந்தவங்க. இந்த அம்மாவுக்கு மாரியப்பன்ற கணவரும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. மகள்கள் 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்து வெளியூர்ல செட்டில் பண்ண பரமேஸ்வரி கணவரோட இந்த சிறிய வீட்டுல தான் குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க. கொத்தனாரா வேலை பார்த்து வந்த மாரியப்பனுக்கு தினமும் மது குடிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் மாரியப்பன் மதுவுக்கே செலவு பண்ணிட்டு வந்ததா சொல்லப்படுது. இதனால எந்த நல்லது கெட்டதுக்கும் போக முடியாம பரமேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே முடங்க நேரிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல குடும்ப செலவுக்கு கூட பணம் தராததால தனிமையில வாழ்ந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் அடிக்கடி சண்டையும் சச்சரவும் நடக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்காக பரமேஸ்வரியோட 2 மகள்களும் தங்களோட குழந்தைகளை அழைச்சிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. மகள்களையும் பேர குழந்தைகளையும் கண்ணில் பார்த்ததும் பரமேஸ்வரிக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம். கணவர்கிட்ட பேரனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து விதவிதமா சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா மது போதைக்கு அடிமையான மாரியப்பனால பரமேஸ்வரி குடும்ப செலவுக்காக கேட்ட பணத்தை கொடுக்க முடியல. மருமகன்கள் கிட்ட இருந்து செலவுக்கு பணம் வாங்கினா அது அவமானம்னு பரமேஸ்வரி நினைச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் போன ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு சமைச்சு மகள்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு பரமேஸ்வரி கணவர்கிட்ட பணம் கேட்டதா தெரியுது. என்கிட்ட பணம் இல்லைன்னு மாரியப்பன் டென்ஷன் ஆகவும் பிரச்சனை வெடிச்சிருக்கு. மகள்கள் பேர குழந்தைகளோட வெளியே போயிருந்த நேரத்துல 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல எப்போ பாரு காசு காசு காசுன்னு கடுப்பான கணவன் வீட்டில் இருந்த கத்தியால மனைவியோட கழுத்தை கரகரன்னு அறுத்து கொலை செஞ்சிருக்காரு. பரமேஸ்வரி படுக்கையிலேயே துடிதுடிச்சு பரிதாபமா இறந்து போகவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயந்த மாரியப்பன் வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறது விசாரணையில உறுதியாகியிருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் தலைமறைவாகி உள்ள மாரியப்பனை தொடர்ந்து வலைவீசி தேடி வராங்க. கோடை விடுமுறையை கொண்டாட வந்த இடத்துல பாட்டிய தாத்தா கொலை செஞ்சிட்டதால இப்ப பேர குழந்தைகள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. திருவிழா ஊர்வலத்துல 18 வயது வாலிபர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி டான்ஸ் ஆடியவர்களை தட்டி கேட்டதால நடந்திருக்கு இந்த படுபயங்கரம். குளித்தலை அரசு சற்று நேரத்திற்கு முன்பு வரை நண்பர்களோடு சந்தோஷமாக சுற்றி கொண்டிருந்த சிறுவன் தற்போது உயிருடன் இல்லை. நடந்திருப்பது ஒரு படுபயங்கர கொலை. சிறுவனின் தோள்பட்டையில் கத்தியால் குத்தி கிழித்திருக்கிறது கொலைவெறி பிடித்த ஒரு இளம் பட்டாளம். சந்தோஷமாக தொடங்கிய மாரியம்மன் கோவில் திருவிழா சோகத்தில் முடிந்ததன் பின்னணியை அறிய செய்தியாளர் தர்மராஜனை விசாரணையில் களமிறக்கினோம். டீனேஜிற்கே உரிய துடிப்புடன் இன்ஸ்டாவில் கலராக ரீல்ஸ் வெளியிட்டிருக்கும் இந்த இளைஞர்தான் கோவில் திருவிழாவில் கொலை செய்யப்பட்டவர். இவரின் பெயர் ஷியாம் சுந்தர். தற்போது 18 வயதாகும் இந்த வாலிபர் சென்ற மாதம்தான் 12ஆம் வகுப்பு தேர்வெழுதியுள்ளார். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தவரைதான் யாரும் எதிர்பாராத வண்ணம் கொன்று போட்டிருக்கிறது அந்த கும்பல்.
சம்பவம் நடந்தன்று கோவில் திருவிழாவில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள பிளாஷ்பேக் கதையை விசாரித்தோம். கரூர் மாவட்டம் குளித்தலை மாரியம்மன் கோவிலில் வருடா வருடம் சித்திரை மாதத்தில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் பலரும் அம்மனின் அருள் பெற்று தரிசனம் செய்ய ஒன்று கூடுவார்கள். அப்படிதான் இந்த வருடம் நடைபெற்ற திருவிழாவில் கொல்லம் பட்டறை தெருவைச் சேர்ந்த 21 வயதான ஹரிகிருஷ்ணனும் அவரின் தம்பி ஷியாம் சுந்தர் மற்றும் நண்பர்கள் 3 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கியிருக்கிறது. மேளதாளத்துடன் பூ எடுத்துக்கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக செல்ல, அதற்கு முன்பு இளைஞர் பட்டாளம் போட்டி போட்டு ஆடியிருக்கிறார்கள். அப்போது சேதுரத்தினம் பிள்ளை புதூரைச் சேர்ந்த நாகேந்திரனும் அவரது கூட்டாளிகளான லோகேஸ்வரன், ஷேக் தாவூத், முஸ்தபா, மோகம் மற்றும் ராம்குமார் ஆகிய 5 பேரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் பார்க்கர் ஸ்டண்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது. நாகேந்திரன் மீது ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் குட்டிக்கரணம் போட்ட வழக்கு உள்ளது. இந்நிலையில் பக்தர்கள் கலந்து கொண்ட திருவிழாவிலும் அந்தரத்தில் பறந்து பறந்து ஸ்டண்ட் செய்து அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளார். இதை பார்த்து டென்ஷனான ஹரிகிருஷ்ணனும் அவரது கூட்டாளிகளும் நாகேந்திரன் அண்ட் கோவை கண்டித்துள்ளனர். அப்போது 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நாகேந்திரன் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிகிருஷ்ணனின் சகோதரர் ஷியாம் சுந்தரின் தோள்பட்டையில் வெட்டி இருக்கிறார். இதனை தடுக்க முயன்ற ஹரிகிருஷ்ணனின் நண்பர்களான தாமோதரன் மற்றும் வசந்த் மீதும் வெட்டு விழுந்திருக்கிறது. நடந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஷியாம் சுந்தரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து லேசான வெட்டுக்காயத்தோடு அனுமதிக்கப்பட்ட தாமோதரனுக்கும் வசந்துக்கும் சிகிச்சை அளித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி நாகேந்திரனையும் அவரது கூட்டாளிகள் 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே திருவிழாவில் டான்ஸ் ஆடியது மட்டும்தான் கொலைக்கான காரணமா அல்லது இந்த 2 தரப்பினருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளதா என்பது தெரியவரும். காதல் மனைவிய கத்தியால வெட்டி கொன்னுட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரு கணவர். சந்தேக சாத்தான் ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி இருக்கு. ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வரப்பட்ட இளம் பெண்ணோட உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதது அங்கிருந்தவங்களை பதைக்க வச்சிருக்கு. படுபாவி பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு எல்லாரும் மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாங்க. இந்த படு பயங்கரத்தை செஞ்ச கொலையாளியோட பேரு ரவிக்குமார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பக்கத்துல உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். கொலையானவர் ரவிக்குமாரோட மனைவி விஜயசாந்தி. 2 பேரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்களோட காதல் வாழ்க்கைக்கு சாட்சியா தற்போது இந்த தம்பதிக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் உள்ளது. கட்டிட தொழில் செய்து வந்த ரவிக்குமாருக்கு ஊரை சுற்றி எக்கச்சக்கமான கடன் இருந்ததா சொல்லப்படுது. பணம் கொடுத்தவங்களோட நெருக்கடிக்கு மத்தியில காதல் மனைவி விஜயசாந்தி மேலையும் ரவிக்குமார் சந்தேகப்பட்டிருக்காரு. மனைவி
வேறொரு ஆண் நண்பரோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறதா ரவிக்குமார் நினைச்சதால குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்திருக்கு. இந்த சூழல்ல தான் 10 நாளைக்கு முன்னாடி குடும்ப சண்டை மற்றும் கடன் நெருக்கடியால மனசொடைஞ்சு போன ரவிக்குமார் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரவிக்குமாரோட உறவினர்கள் அவருக்கும் சமாதானம் சொல்லி தைரியமா இருக்கும்படி அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மறுபடியும் மனைவி மேல சந்தேகப்பட்டு விஜயசாந்திய கை நீட்டி அடிச்சதா சொல்லப்படுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்ச அன்புல துளியும் இப்ப ரவிக்குமார் கிட்ட இல்ல. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே வழக்கம் போல வாக்குவாதம் முற்றி கைகலப்பா மாறி இருக்கு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு ஆத்திரத்துல இருந்த ரவிக்குமார் வீட்டுல இருந்த கத்தியால மனைவியோட தலையில பலமா வெட்டி இருக்காரு. விஜயசாந்தி ரத்த வெள்ளத்துல சரிந்து விழவும் ரவிக்குமாரும் கத்தியால கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்க முயன்றதா சொல்லப்படுது. விஜயசாந்தியோட மரண ஓலம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. விஜயசாந்திய பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த பெண் ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிக்கவும் உறவினர்கள் அனைவரும் அதிர்ந்து போயிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் கொலையாளி ரவிக்குமாரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க.